ஐ திங்க் ஒரு வாட்டி சிங்கப்பூரில் தொலைஞ்சு போயிட்டோம் நாங்கள் 2 பேரும். தொலைஞ்சு போயிட்டீங்களா? ஸோ ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி. ஷீ வாஸ் க்ரைங். ஐ வாஸ் லைக் டோன்ட் க்ரை, நம்ம தான் ஸ்கூலுக்கு போக தேவையில்ல அப்படின்னு நான் சொன்னேன். அந்த ஏஜ்ல அவ்வளவுதான் வேணும். எதுக்கு அழுகுறேன், நம்ம தான் ஸ்கூல் போக தேவை. மாலில் தொலைஞ்சிட்டோம். Okay. ஸோ அதுக்கப்புறம் மம்மி வந்து அந்த மைக்கில் சொல்லி ஓகே. இந்த இடத்துக்கு வர சொல்லி அப்படி தான் போனோம். ஸோ அது மறக்க முடியாது. என்ன ஏஜ் சார் அப்போ? ஐ திங்க் இட் would have been 11, 10, 11. ஓகே. அப்போ நிறைய சண்டைலாம் போடுவீங்களா சார்? லைக் அவங்கள யா அவ வந்து நான் பொய் சொல்லியே மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி சில்வி லைக் தட். அண்ட் அகைன் நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், மியூசிக்கில் நான் வந்ததுக்கு மெயின் ரீசன் பவதா தான். பிகாஸ் என் கையை பிடிச்சி பியானோவில் வச்சது மை சிஸ்டர் ஒன்லி. அவங்க கிட்ட இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டி அப்படின்னா என்ன உங்களுக்கு? பயங்கரமாக சண்டை போட்டிருப்போம் இன்னைக்கு. நெக்ஸ்ட் டே வந்து நார்மலாக ஒன்றும் நடக்காத மாதிரி அப்படியே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி லைக் தட். எல்லா பிரதர் சிஸ்டர்ஸ் அதுல. ஸோ அது நான் வந்து நீத்து அவ்வளோ சண்டை அந்த மாதிரி இருக்கும். ஓகே சார், ஆஸ் அ ஃபேன் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பிஜிஎம் ஓடுது அப்படின்னா லைக் அது எப்படி இருக்கும்? உங்கள் லைஃப்க்கு ஒரு பிஜிஎம் போட்டிங்கன்னா? ஜானி அந்த படத்தில் தீம் ஒன்று வரும், அது நான் காதல் கொண்டையில் ஃப்ளிப் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மெலடி சொல்லலாம். பிஜிஎம் ஓகே. ஸோ இன்னும் கேட்கவா இல்லை போதுனா ஓகே. நீங்கள் சொல்லுங்க. நிறைய வச்சிருக்கியா? இருக்கு கொஞ்சம் லைக். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுருங்க. ஓகே. ஸோ would you like sing 2 lines of லூசு பெண்ணே? பிகாஸ் அந்த பாட்டில் நான் லூசு பெண் ஆகிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் சேர்ந்து பாடலாம். 2 பேரும் சேர்ந்து பாடலாமா? தனிமையை தேடுதே என்னை நானே தேடி தேடி பார்க்கிறேன், தேடி தேடி பார்க்கிறேன். உனக்கே என்னை கொடுக்க நினைத்து மனசை நான் அனுப்பினேன் ரொம்ப ஆசையா. உனக்கே என்னை கொடுக்க நினைத்து மனசை நான் அனுப்பினேன் ரொம்ப ஆசையா. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நீங்க கண்ணை மூடிட்டீங்கன்னா மட்டும் போதும். மயில் போல பொண்ணு ஒன்று, கிளி போல பேச்சு ஒன்று. மயில் போல பொண்ணு ஒன்று, கிளி போல பேச்சு ஒன்று. குயில் போல பாட்டு ஒன்று கேட்டு நின்று மனசு போன இடம் தெரியல. அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல. மயில் போல பொண்ணு ஒன்று, கிளி போல பேச்சு ஒன்று. ஓ that's இனியா. Such a pleasure to meet you. I'm Inia Rajakumar. எஸ் சார், தேவயானி மேம் உடைய டாட்டர். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எஸ் இனியா சார் கிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும்? அதாவது ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஐ ஜஸ்ட் ஃபினிஷ்ட் மை ஜேர்னி இன் சரிகமபா சீனியர் சீசன் 5 ஜீ தமிழில். ஸோ அந்த ஷோ உள்ளே வந்து நான் போனதே வந்து மயில் போல சாங் பாடி தான் ஆடிஷன்ஸில் செலக்ட் ஆனேன். ஸோ பவதாரணி மேமோட சாங் அவ்வளோ ஒரு அழகான சாங். அண்ட் பாரதி படத்துலேருந்து அம்மா நடிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ இன்னோசென்ஸ் இருக்கு அந்த வாய்ஸில், அந்த சாங்கில். ஸோ நிறைய பேர் நான் பாடுறது கேட்கும்போது உங்கள் வாய்ஸ் அப்படியே பவதாரணி அவங்க வாய்ஸ் மாதிரியே இருக்கே அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த சாங் சூஸ் பண்ணி பாடினேன்.